9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேடியஸோட வேல்யூ வந்து 9 சென்டிமீட்டர். நான் அந்த வட்டத்தை வரைஞ்சிக்கிறேன். வட்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து ரேடியஸுங்கிறது இதுதான் வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ வந்து 9. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 140 டிகிரி மையக்கோணம் கொண்ட, அதாவது டீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 140 டிகிரி, சரியா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து, ஸோ என்ன பண்ண போகிறேன்? நடுவில் கட் பண்ணி அதோட ஆரங்களை என்ன பண்ண போகிறேன்? ஒன்றா சேர்க்க போகிறேன். அதாவது இந்த மாதிரி சுருட்ட போகிறேன், கூம்பா சுருட்ட போகிறேன். அப்படி சுருட்டினா அந்த கூம்பின் வலைப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 ஈஸி. அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஒரே செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சிஎஸ்ஏன்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கு என்ன டீட்டாலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு டீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு கீழே என்ன இருக்கும்? வட்டம் தானே இருக்கும். வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr². ஸோ πr² போட்டுடணும். டீட்டா வரதுனால டீட்டா டிவைட் பை 360. டீட்டாவோட வேல்யூ என்ன? 140. அப்போ 140 டிவைடட் பை 360 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7ன்னு போடணும். இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ 9 × 9. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணுவோமா? இதெல்லாம் அடித்தா இது 0 0. ஸோ இது அடிக்கும்போது 2, இதால் இது அடித்தா 2, இதை கொண்டு அடித்தா 11. அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்ன? 99 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஓகே.